ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் லக்ஷ்மிகாந்த். நான் எல்கே சோலார் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ பார்க்க போறது என்ன, சோலார் ரிலேட்டட் பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு யாருன்னா சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னா டெஃபினட்டா எங்க செக் அவுட் பண்ணலாம். நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சோலார் பேனல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சோலார் பேனல் எது மூலியமா ஜென்ரேட் ஆகுது எலக்ட்ரிசிட்டி? உங்களுக்கு யாருக்கா ஐடியா இருக்கா? ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சோலார் எனர்ஜி வந்து சூரியனோட சன்லைட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும், நாட் ஃப்ரம் ஹீட். ஈட்னால சூரியன் அதிகமா ஈட் இருக்குது, அதனால இந்த இடத்துல வச்சா நல்லா வரும் அப்படின்லாம் இருக்கு. சூரியனோட லைட், சன்லைட் மட்டும். சன்லைட் டெஃபினட்டா வரும். மழை வந்தா கூட சன்லைட் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு ஒரு அளவு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் சன்லைட் மழை வந்தா கூட. அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, அது ரிலேட்டடா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மழை வந்தா கூட எலக்ட்ரிசிட்டி இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும், டெஃபினட்டா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? மார்னிங்ல சன்லைட் மூலியமா அந்த பேனல ஜென்ரேட் ஆகுது கரெக்டா சோலார் எனர்ஜி. அந்த சோலார் எனர்ஜிலே நம்ம பண்ண போறது தான் ஆன் கிரிட் சிஸ்டம். இது ரொம்ப பெனிஃபிட்டான சிஸ்டம். கிரிட்னா என்ன, யாருக்குன்னா ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, அது ரிலேட்டடா பார்க்கலாம். கிரிட்னா மெயினா அது வந்து ஒரு பஸ் பார் மாதிரி. ஒரு இபி ஸ்டேஷன்ஸும் 4-5 இபி ரிலேட்டட் விண்ட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, எல்லா எனர்ஜியும் இருக்கு. அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது தான் கிரிட். ஓகேவா? அது மாதிரி ஒரு ஆன் கிரிட் சிஸ்டம் சோலார்ல இருக்கு. அந்த சிஸ்டம் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் ஏன் சொல்றது மெயினானா, இது ரிலேட்டடா போட்டாதான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம சப்சிடி வாங்கி தரணும். கவர்மெண்ட்டும் இதுதான் சப்போர்ட் பண்றாங்க நிறைய இடத்துல. ஆன் கிரிட் போடுங்க வீட்டுக்கு, அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். அது மாதிரி சிஸ்டம் தான் நம்ம பண்ண போறோம். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இப்ப. அதனால இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? நம்ம சோலார் பேனல்ஸ் இருக்குது, இல்ல இன்வெர்டர் இருக்கு, இபி நெட் மீட்டர், பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பவர் ஓவராலா. இது எப்படி வேலை செய்யுதுன்னா பாத்தீங்கன்னா, சோலார் பேனல் சன்லைட்ல இருந்து சோலார் பேனலுக்கு பவர் வரும். பவர் என்ன பவர் வரும்? டிசி பவர். டிசி ஏசி ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கீங்க, அது ரிலேட்டடா வீடியோஸ் ரெஃபர் பண்றேன். அதுல மூலியமா என்னன்னா, டிசி பவர்ல இருந்து பவர் வந்து இன்வெர்டர்ல ஸ்டோர் ஆகும். இன்வெர்டர் வந்து என்ன வேலை செய்யும்? இப்ப ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு வேலை செய்யதான் இது பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இன்வெர்டரோட வேலை என்னன்னா, டிசில இருந்து ஏசியா கன்வெர்ட் பண்றது. எதுக்கு ஏசியில கன்வெர்ட் பண்றாங்கன்னா, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற எல்லா பொருளுமே ஏசியாக வருதுதான். ஏசி கரண்ட் அது மூலியமா தான் வருது. லைட்டு, ஃபேனு எல்லாத்துக்குமே ஏசி பவர் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும். அதுக்காக அதை கன்வெர்ட் பண்றோம். அதை கன்வெர்ட் பண்ணிட்டு வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இபி மீட்டர்லயும் எக்ஸ்போர்ட் ஆயிடும், இம்போர்ட் ஆயிட்டு இருக்கும். இபி மீட்டர்லயும் இம்போர்ட் ஆயிட்டு இருக்கும். இபி மீட்டர்ல இருந்து இது வந்து சொல்றதா இருந்தா பைஃபேஷியல் மீட்டர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சோலாரும் ரன் ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா இபியும் ரன் ஆகும். ரெண்டுமே இருக்கிற மாதிரி மீட்டர். ஓகேவா? இதுல என்னன்னா, மார்னிங் டே டைம்ல பாத்தீங்கன்னா சோலார்ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல பவர் வர சோலார்ல வந்து மீட்டர்ல வேல்யூ எவ்வளவு ஜென்ரேட் ஆயிருக்குன்னு அந்த வேல்யூலாம் மீட்டர்ல வரும். அந்த மீட்டர்ல இருந்து பவர் வந்து இதுக்கு போகும், வீட்டுக்கு போகும். ஆட்டோமேட்டிக்கா நைட் ஆனா ஆஃப் ஆயிடும், சோலார் ஆஃப் ஆயிடும். ஏன்னா சூரியன் வெளிச்சம் இல்லை, அதனால ஜெனரேட் ஆகும். அந்த டைம்ல இபி ரன் ஆகும். அந்த டைம்ல யூஸ் பண்ற யூனிட்ஸ் இருக்கும்ல, அதுதான் எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ். எக்ஸ்போர்ட் யூனிட். அதுக்கப்புறம் நைட்டு நீங்க சேவ் பண்ணி கொடுத்த யூனிட்ஸ் வந்து இம்போர்ட் யூனிட்ஸ். அது ரெண்டுமே மைனஸ் ஆகுதான் இபி பில்லா வரப்போம் உங்களுக்கு. அது ஒரு பெனிஃபிட். ஏன்னா டோட்டலா ரெடியூஸ் ஆகும். மார்னிங் பவருக்கு பில்லே பே பண்றாங்க, அதுதான் பெரிய அட்வான்டேஜ். நைட்டுக்கு மட்டும் பே பண்ணணும். ஏன் நிறைய பேர் கேட்பாங்க, நைட்ல தான் நான் அதிக ஃபேன் லைட்டு யூஸ் பண்ணுவேனே அப்படின்னு. அப்படின்னா மார்னிங்ல சேவ் பண்ணுங்க, வர கரண்ட்டை சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி அதை வந்து இபிக்கு கொடுத்தீங்கன்னா, எவ்வளவு இபி கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ரீடிங்ஸ். அந்த இபி மீட்டர்ல வரும். அந்த யூனிட்ஸ் இந்த யூனிட்ஸ் மைனஸ் ஆகி 2 மாசத்துக்கு அது பில். அதுவும் 100 யூனிட்ஸ்க்குள்ள கம்மியா இருந்தா அதுக்கு பில்லே பே வந்ததால அது இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஓகேவா? அந்த நான் கொடுத்த கரண்ட்ல எங்க போகுது அப்படின்னு கேட்காதீங்க. கொடுத்த கரண்ட் எல்லாமே இபி எடுத்துருவாங்க, அப்படியே டிரான்ஸ்பார்மர் போகுது. இது கிரிட்ல டிரான்ஸ்பார்மர்ல இருந்து அடுத்தடுத்த லோடு எங்க கம்மியா இருக்கும் அடுத்தடுத்த டிரான்ஸ்பார்மர் போடும். ஏன்னா ஷார்டேஜ், எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் நம்ம நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஷார்டேஜ் குறைக்கிறதுக்காக இது பெனிஃபிட்டா இருக்கும், ஒன் ஆஃப் த மெத்தட். ஃபியூச்சர்ல ஏன்னா இவி பைக்ஸ் வருது, கார்ஸ் வருது, எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ரொம்ப அதிகமாக போகுது. நீங்க நம்மளையோ எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால உங்க வீட்டுக்கு இது போட்டீங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். உங்க வீட்டுக்கே வந்து நாங்க செக் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்றோம்.
நம்ம கிட்ட வெப்சைட் இருக்கு, lkssolarsolutition.in போட்டு பாருங்க. அதுல வந்து கெட் எஸ்டிமேட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த ஃபைல் கிளிக் பண்ணி நேம், ஃபோன் நம்பர், உங்க கன்சியூமர் நம்பர் அது ரெஜிஸ்டர் பண்ணி, பிளஸ் உங்களுக்கு எவ்வளவு பில் ஆகுது மந்த்லி 2 மந்த்ஸ்க்கு எவ்வளவு நான் பில் பே பண்றேன் அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நாங்க டைரக்டா உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டிக்கு எலக்ட்ரிசிட்டி போடணும் சொல்லிட்டு ஒரு பவர் பிளான்ட், நான் சொல்ல போது இது வந்து கான்செப்டே சோலார் பவர் பிளான்ட் ஆக்டிவ் வரும். நீங்களே உங்க வீட்டோட கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி உங்க வீட்லயே மேல வைக்க போறோம், உங்க வீட்டு மாடியிலே. அதுக்கு வித் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட, கவர்மெண்ட் மணி சப்சிடின்னு சொல்றது பெரிய அமௌண்ட் இல்ல, அது வந்து நீங்க கட்டுற வரி தான், கவர்மெண்ட் சும்மா கொடுக்கல, இது உங்களோட வரி தான் உங்க கையில கொடுக்குறாங்க, சேஃப் அண்ட் செக்யூரா. அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு அடிக்கடிக்கு மெத்தட் கூட இருக்கு, ஹைபிரிட் மெத்தட்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோல அது ரிலேட்டடா பார்க்கலாம். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கும் பார்க்கலாம் சோலார் பத்தி, எல்கே சோலார்ல இருந்து. தேங்க்யூ.